இந்த ஜெபத்திற்காக பாஸ்டர் லாஸ்ரஸ்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். முதலாவதாக பிகினர்ஸ் டான்ஸ் குட்டி குட்டி பூவாய் என்ற பாடலுக்கு பிகினர்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க. பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா எல்லாமே take it easy தான் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட நன்றி. இப்ப மனப்பாட வசனம் சொல்ற பிள்ளைங்க மட்டும் மேல நில்லுங்க, மற்ற எல்லாம் கீழே வந்துருங்க. இதோ ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, யாக்கோபில் இருந்து துதிக்கும் என்னாரகமும் உயரத்தினாலே 17. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவத்தை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 1:23. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? தேங்க்யூ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6.
ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான்